வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மேஷ ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரகதியில் இருக்காரு, அதாவது நீசம் பெற்று வக்ரகதியில் இருக்கும்போது உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும். 21ஆம் தேதிக்கு மேல எப்பொழுதுமே கிரகங்கள் வந்து கடகம்னா அடுத்தது சிம்மம் கன்னி அப்படின்னு வரும். இந்த தடவை பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் வந்து அப்படியே மேல் நோக்கி மறுபடியும் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ ராசி அதிபதி 20ஆம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்கலாம், கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம், கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த 21ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாரு. அப்ப இவ்வளவு நாள் நீங்க பண்ண விஷயத்துக்கு எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. கடுமையா முயற்சி செய்து உங்களுடைய என்ன விஷயம் வேணும், என்ன தேவைகள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம கைப்பகுதின்னு சொல்றோம். அப்புறம் ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது குடும்ப நபர்கள் ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா 3ஆம் இடத்துல ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ இருந்ததுன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவர்களுக்கு அப்படிங்கறது அமைப்பு. அப்ப இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது. கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைப்பது, இது போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில இப்ப இந்த வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மிதனத்துக்கு போகும் பொழுது மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அவரே 8ஆம் அதிபதியாகி 3ல மறையும் பொழுது 3ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், யூடியூப் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே 3ஆம் இடம் தான். அப்ப இந்த துறையில அதாவது ஆன்லைன் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, இதுல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதற்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா நீசமெல்லாம் ஆயிருக்கும் பொழுது நிறைய நஷ்டங்கள் ஆயிருக்கலாம். ஆனா இப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது ஓரளவுக்கு மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இயற்கையாக குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு சனியோட சேர்ந்து ராசிக்கு 11ஆம் வீட்டுல இருக்காரு. பொதுவா ஜாதகத்திலேயே சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் பண வரவு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இயற்கையாகவே வந்து சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அது வந்து ஜாதகத்துல இல்லைனாலும் நம்ம அதற்குண்டான வழிபாடுகள், அதற்குண்டான முத்திரைகள் பண்ணுங்க, அதற்குண்டான சில ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரொம்ப டல்லா இருக்கிறவங்களுக்கு இது போல சனி சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லுவோம். அப்ப மேஷ ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா அது லாபஸ்தானத்திலேயே சனியும் சுக்கிரனும் சேர்ந்து நிக்குது. அப்ப என்ன பண்ணுவார், இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு பண வரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 2ஆம் அதிபதி, உங்களுடைய 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க என்ன வேலை செஞ்சீங்கனாலும் சரி, சொந்த தொழில் பண்ணீங்கனாலும் சரி, என்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை எப்படியோ வந்துடும். மணி வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமா வரும் அப்படிங்கறத ஒரு அமைப்பு. அப்ப அவரே 7ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டுல நிக்கிறார் இல்லைங்களா? அப்ப 7, 11 நின்னுச்சுன்னா மனைவி மூலமாக அல்லது கணவர் மூலமாக அல்லது மனைவி உறவுகள் மூலமாக, கணவர் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்றது, சந்தோஷங்களை சொல்றது எல்லாமே 11ஆம் இடம் தான். அப்போ உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் சுக்கிரன் அங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருப்பார். அப்ப சனியும் சுக்கிரனும் சேரும் பொழுது நிச்சயமாக 10ஆம் அதிபதி சனி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி சேரும் பொழுது தொழிலும் வளர்ச்சி இருக்கும், போட்ட உழைப்புக்கு உண்டான பணமும் கிடைக்கும், அதோட சந்தோஷங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 7ங்கிறது பார்ட்னர் போட்டு வியாபாரம் செய்யறது இதெல்லாமே சொல்லுவோம். அப்ப அவரும் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வியாபாரம் பார்ட்னர் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த புதன் 3, 6 கூடியவர். இயற்கையாகவே புதன் பாருங்க உங்களுக்கு கடன், நோய், வழக்கு, வேலை இதெல்லாமே சொல்லக்கூடியவர். அடுத்தது புதன் வீட்டுக்கே செவ்வாய் வரப்போகிறார். அப்ப அந்த செவ்வாய் இயங்கணும் அப்படின்னா புதன் நல்ல இயக்கத்துல இருந்தா உங்களுக்கு இயங்கும். அப்ப புதன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் விருச்சிகத்துல இருக்காரு. அதனால நம்ம பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. 4ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுவும் பாருங்க ஒரு 20 நாள் தான் இருக்கிறாரு. 20 நாளைக்கு மேல இந்த புதன் வந்து 24ஆம் தேதி மறுபடியும் மகரத்துக்கு போயிடுவாரு. அப்ப இந்த 20 நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்.
இது மேஷ ராசி 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்றோம். அப்ப பாக்கியஸ்தானத்துக்கு புதன் வந்து அமரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. கடன் ஏதாவது இருக்குது, நோய் ஏதாவது இருக்குதுன்னா ஒரு நல்ல நோய் உண்டான மருத்துவரோ கடன் அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த 20 நாள் மட்டும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பண வரவுகளோ அல்லது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி சொல்றது, முதல் நாளும் படிப்பை சொல்றது. இப்போ படிப்பில் நல்ல மார்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, அல்லது உயர்கல்வியில் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறது, அல்லது அடுத்தது என்ன மூவ் பண்ணலாம், கல்வி சார்ந்த விஷயத்துல நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுப்பாரே தவிர மற்றபடி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உண்டு. அப்போ உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளை கூட கலைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழிபாடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தனுசு அப்படிங்கிறது இறைவன் குடியிருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்றோம். அப்ப அதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதியான சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா அதே 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கார். 5 கூடையவர் 9, 1, 5, 9 ஒரு ஜாதகத்துல வலுத்து இருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம். அப்ப 5, 9 கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 5ஆம் இடங்கிறது உங்க தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், 9ஆம் இடங்கிறது உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் யோகத்தை கொடுக்கும். நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கும். இறை வழிபாடு, ஆன்மீகம், தானம், தர்மம், ஒரு நல்ல பெயர், மதிப்பு, இது எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. 14ஆம் தேதிக்கு மேல பாருங்க, இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டுக்கு போறார். மகரங்கிறது 10ஆம் இடம். அப்ப 5 கூடையவர் போய் 10ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில கொஞ்சம் மைண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரலாமே தவிர தொழில் நல்லா இருக்கும். அதே போல நீங்களும் உங்க குழந்தைகளும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும். 5, 10 தொடர்பு ஏற்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காம அது போகாது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம். அப்ப 5 கூட 10ல் இருக்கும் பொழுது 10 தொழில். அப்போ இந்த மாதம் நீங்க குலதெய்வத்தை 14ஆம் தேதி மேல வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த ஒரு மாத காலங்களும் தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ங்கிறது அதிர்ஷ்டம் சொல்றோம். அப்ப அந்த 5ஆம் அதிபதி சூரியன் 10ல் வரும் பொழுது உங்களுக்கு தொழில நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அந்த தொழிலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் அப்படிங்கிறத அமைப்பு. 5, 10 தொடர்பு வரணும். அப்பதான் வந்து நமக்கு கர்ம, அதாவது 10ஆம் இடம் நம்ம தொழில மட்டும் சொல்லக்கூடாதுங்க, நம்மளுடைய கர்ம வினையை சொல்லக்கூடிய ஒரு இடமும் கர்மாஸ்தானம்னு சொல்றது ஒரு 10 தான். அப்ப 5ஆம் அதிபதி 10ல் போய் இருக்கும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மா எங்க போகுது, அதோட அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்தது உங்களுக்கு குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம். இப்போ 9 மற்றும் 12ஆம் அதிபதியாகி வக்ரத்துல நிற்கிறார். அது பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த மாசம் முழுவதுமே குரு கொஞ்சம் வக்ரமா இருக்கிறதுனால அப்பா, பூர்வீக சொத்துக்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாம இருக்கணும். என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, அவர் பயணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அப்போ தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள், எதுக்கு என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, எங்க வர்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குழப்பங்களை கொடுக்கும். ஸோ வந்து நீங்க பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் பிப்ரவரி 4க்குள்ளேயே உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வக்ர காலத்தில் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதனுடைய விஷயங்கள் வீடியோஸ் எல்லாமே நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறோம். ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா வந்து கொஞ்சம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார், லாபஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். அதே போல பாருங்க, உங்களுக்கு மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், திருமண ஸ்தானம் அருமையா இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய வரன் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த வரன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல பெரிய வசதியான இடமோ, லாபத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலயோ, அல்லது நல்லா தொழில் புரியக்கூடிய ஒரு இடத்துலயோ அந்த மாதிரி வந்து இந்த மாதம் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் வியாபாரத்துல அருமையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்குது. 5, 10 தொடர்பு ஏற்பட்டு குழந்தைகள் சாணம் அருமையா இருக்கு. குழந்தை தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய கர்மா. ஏன்னா 5 கூட 10க்கு போகும் பொழுது 10ங்கிறது கர்மாஸ்தானங்கும் பொழுது குலதெய்வ ஸ்தானாதிபதி போய் கர்மாஸ்தானத்துல அமரும் பொழுது
உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய கர்மா கலையுது, உங்களுடைய கர்மா விலகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்க பழைய கர்ம மூட்டைகள் எல்லாமே விலகி உங்களுடைய புண்ணிய கணக்கு இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல இத்தனை கிரகங்களும் நல்ல பாசிட்டிவா இருக்குது. ஆனா ராசி அதிபதி மட்டும் செவ்வாய் வக்கரமா இருக்கிறதுனால 21ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோகமும் உண்டு. அதனால வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு உச்ச பலனத்தா கொடுக்கும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குருவோட தொடர்பு பெறக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. மிகப்பெரிய யோகம்னு சொல்றது சனி சுக்கிரன் தான். எப்படி மணி ஃப்ளோ ஆயிரும், பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த மாதம் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அது லாபஸ்தானத்துல போய் இருக்கும்பொழுது பணப்புழக்கங்கள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செயல்படும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. 100க்கு 70% 80% ஓரளவுக்கு கோச்சாரப்படி நல்ல பலன்கள் தான் இருக்கு. தசாபுத்தி கூடி உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.